முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் சில மணி நேரங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கக்கூடும். அவ்வாறு சந்தித்தால் பிரிந்தவர் பற்றி பேசக்கூடும் என்று கூறப்படுகிறது. அப்படி பேசினால் அவர்களை பிஜேபியில் சேர்த்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று எடப்பாடி கூறலாம் என்று அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்க காங்கிரசார் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பொருளாதார ரீதியில் உயர்கல்வியை தொடர இயலாத இஸ்லாமிய மாணவர்களுக்கான புதிய உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார்.